வணக்கம், மானிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். ரைட் டைம் டு ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன் ஃபார் ஜான்வரி 2025 அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். உங்களுக்குலாம் தெரியும், சிஏ ஃபவுண்டேஷனில் மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக லா அதில் இருக்கும். அதே மாதிரி 11th 12th நான் மேக்ஸ் படிக்கல அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸ் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு டஃப்பான சப்ஜெக்டாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியான சப்ஜெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் 6 to 8 hours படித்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 5 months ப்ரிப்பரேஷன்றது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் ஒரு 20 days ஃபார் ரைட்டிங் அண்டர் மார்க்ஸ் எக்ஸாம் பிஃபோர் தி மெயின் எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 5.5 மாதம் வந்து பர்ஃபெக்டான டைம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச்சில் வந்து ஒரு புள்ள 12th முடிக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏப்ரல்லேருந்து சிஏ படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி சிஏ படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 ஃபுல் மந்த்ஸ் அவங்களுக்கு இருக்குது. செப்டம்பரில் ஒரு 10 நாள் கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 மணி நேரம் சிஏக்கு செலவு பண்ணுறாங்கன்ற பட்சத்தில், ஃபுல் டைம் சிஏ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டைமு அவங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும். ஆனால் ஒருவேளை நான் காலேஜுக்கு போய்கிட்டே படிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த டைம் கண்டிப்பாக போதுமானதாக இருக்காது. ஸோ அப்போது அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்துட்டு செப்டம்பர் எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜான்வரி எக்ஸாம் போவாங்க. ஆர் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணல, நான் மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற பசங்களுக்கும் இந்த டைம் பத்தாது. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு செப்டம்பர் எக்ஸாம் ரெடி ஆக முடியாது, ஜான்வரி எக்ஸாம் தான் போவாங்க. இப்போது நம்ம ஜூலையில் இருக்கும். ஸோ ஜூலை 5 தேதிக்கு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஜான்வரி எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியுமா அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னிலேருந்து ஒரு மாதம் கணக்குச்சா ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட்டு, செப்டம்பரு, அக்டோபரு, நவம்பரு, டிசம்பர். ஸோ டிசம்பர் எண்டில் நீங்கள் நான் சொன்னபடி ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 மணி நேரம் படிச்சிங்கன்ற பட்சத்தில் டிசம்பர் எண்டில் உங்களால் ரெடி ஆகிட முடியும். எக்ஸாமுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு ஜான்வரி 18 தேதிக்கு எக்ஸாம் ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு மனசில் படுது. ஸோ அப்போது கம்ஃபர்டபுளாகவே நீங்கள் ரெடி ஆக முடியும். ஆனால் இங்கேருந்து ஒரு மாதம் தள்ளிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கஷ்டமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஜான்வரிக்கு தான் ரெடி ஆக போகிறீங்க அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னி வரைக்குமே படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இமீடியட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை என்கிட்ட கிளாஸ் சேர்ந்து படிக்கணுன்ற ஆசை இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் போய்கிட்டு இருக்கும், நம்பர் போய்கிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பணும். அதில் உங்களுக்கான கிளாஸஸ் டீட்டெயில் தெரியும். ஜென்ரலாக இந்த டைமில், அதாவது எய்தர் 12th முடிச்சோடனே ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபுல் டைம் சிஏன்னு ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் 12th முடிச்சு ஒரு 3-4 மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் வித் சிஏ அப்படின்னு ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ காலேஜ் வித் சிஏன்னு ஜாயின் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு காலேஜ் 5 hours இருக்கும். சில காலேஜ் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 4 மணிக்கு முடியுது. இப்போது சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 to 5 hours தான் இருக்குது காலேஜஸ்லாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் சிட்டிலையும் நான் கேட்ட வரைக்கும் 5 hours தான் இருக்குது காலேஜ். ஆனால் நான் நிறையா வெளியில் கேட்கும்போது 6 to 8 hours இருக்குது காலேஜ். அப்போ அப்படி படிக்கும்போது உங்களுக்கு இந்த சிஏ படிப்புக்கான நான் சொன்ன 6 to 8 hours கொடுக்கறதுக்கு கஷ்டமாக போயிடும். இதை தவிர உங்களுக்கு காலேஜில் இன்டர்னல்ஸ் இருக்கும், மாடல் இருக்கும், செமிஸ்டர் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன அந்த 5 + 15 days, 5 months + 15 daysன்றது உங்களுக்கு 7 months கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போனா நீங்கள் இமீடியட்டாகவே படிக்க ஆரம்பிக்கணும். ஆர் நீங்கள் ஜான்வரி எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஜூன் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் தான் விஷயம் இம்பார்ட்டன்ட். அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 தடவை 100 marks டெஸ்ட்டு மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி எழுதிட்டு போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் மெயின் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு. நீங்கள் 12th எவ்வளோ தடவை 100 marks டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடின்றதை யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட நீங்கள் டிசம்பர் மாதமே போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஆனால் ஜான்வரி, பிப்ரவரி 2 ஃபுல் மந்த்ஸ் வந்துட்டு ஒன்லி 100 marks டெஸ்ட் மட்டும் உங்கள் ஸ்கூலில் வச்சுருப்பாங்க. அதனால தான் நீங்கள் போர்டு எக்ஸாமில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் போனீங்க. நான் வந்து போர்டு எக்ஸாமில் வாங்குற அளவுக்கு அந்த 90% வாங்கிட முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் 3லேருந்து 4 தடவை 100 marks டெஸ்ட் எழுதிட்டு போனால் தான் உங்களுக்கு அந்த பாஸ் ஆகிற கான்ஃபிடன்ஸே சிஏக்கு வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். வெறும் நான் கிளாஸை முடிச்சிட்டேன், புக்கை படிச்சிட்டேன்னு மட்டும் நீங்கள் எக்ஸாமுக்கு போகக்கூடாது. நீங்கள் 100 marks டெஸ்ட் எழுதி அதுவும் கரெக்ஷன் பண்ணி அதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு போகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.